ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலக்கற்கள் 6 மணிக்கு முன்னமே எழுந்திரிச்சு எங்கள் வீட்டுக்காரங்க கிளம்பி 6:30 மணி ட்ரெயினை பிடிச்சி மயிலாடுதுறை போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, நம்ம அவங்க இருந்தால் தான் டிஃபன் வேறு பண்ணணும், அப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடு தனியாக பண்ணணும். இப்போ நம்ம மட்டும் இருக்கிறதுனால நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த ஆள் இல்லைன்னா அரைமுளம் கட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அது உண்மை தான் போல். சரி, அவங்க இல்லாததுனால நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட போய், பாப்பா தயிர் சாதமும் உனக்கு உருளைக்கிழங்கும் ஓகேவா பாப்பா அப்படின்னு கேட்டேன். எங்கள் பாப்பா சரிம்மா உருளைக்கிழங்கு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. சரி, நம்மளும் உருளைக்கிழங்கும் இந்த தயிர் சாதமும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள்லாம் மாதக்கணக்கே ஆயிடுச்சு இது ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டு. சரி, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, பக்கத்தில் தம்பியும் பாப்பாவும் காலையிலே அவங்க அப்பா இல்லைன்றதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு பக்கத்துலேயே உட்காந்துட்டாங்க. எப்படி கட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு எதையுமே பண்ணவே விடலை. ரொம்ப குயிக்காக முடிக்கிறக்கூடிய வேலையை இவங்க ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் கொஞ்சம் விளையாண்டுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் கொடுத்தாங்க. பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு அவங்க 2 பேரும் அடிச்சுக்காமல் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான் இன்றைக்கி பண்ணோம். கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் இதை தான் போட்டு நம்ம தாளித்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இல்லை, இஞ்சி பூண்டும் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா பூண்டு தான் தட்டி போட்டேன். பாப்பாவுக்கு தனியாக எடுத்தாச்சு, காரம் இல்லாமல் லேசாக காரம் போட்டு. தம்பிக்கு பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்தாச்சு. நான் நல்லா அந்த உருளைக்கிழங்கு நல்லா காரமாகவே சாப்பிடுவேன். உருளைக்கிழங்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்குக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த அளவுக்கு அப்படி ரொம்ப இழுக்காது. ஆனால் இந்த உருளைக்கிழங்கு தயிர் சாதமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதமும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தயிரையும் நம்ம தாளித்து எடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கேற்ற ஒரு குண்டானில் போட்டு நல்லா உப்பை போட்டு தயிரை ஊற்றி கொஞ்சமாக சூடு பண்ணி தண்ணியை அதில் கொஞ்சம் சேர்த்து போட்டு நல்லா கிண்டி தயிர் சாதத்தை எடுத்தாச்சு. சரி, பாப்பாவுக்கு கொஞ்சம் தனியாக, தம்பிக்கு கொஞ்சம் தனியாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக. ஏன்னா தம்பிக்கு பார்த்திங்கன்னா கடைஞ்சிருவேன் சாதத்தை. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அவள் நம்ம சாப்பிட்ற மாதிரி சாதாரணமாக சாப்பிடுவாள். பார்த்திங்கன்னா எனக்கு தனியாக எடுத்தாச்சு சாதம். பார்த்திங்கன்னா எனக்கு தான் அந்த உருளைக்கிழங்கு, அந்த காரமான உருளைக்கிழங்கோட அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். யாருமே வீட்டில் இல்லைன்னா, நம்மளுக்கு போர் அடிச்சிச்சு, யாருமே இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு கூட நம்ம சில நேரத்தில் சாப்பிடலாம். அப்படியே அதை சாப்பிடும்போது பிரியாணி கூட எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தயிர் சாதமும் இந்த உருளைக்கிழங்கு நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கடையில் கூட நம்ம பிரியாணி வாங்கி சாப்பிட்றலாம். சரி, மனசில் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்தது இந்த சாப்பாட்டை சாப்பிட்டப்போ. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த உருளைக்கிழங்கோட அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டப்போ அவ்வளோ டேஸ்ட்டு.